திரு பாலு, மற்ற கட்சிகள் பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறது இல்லை நம்பாமல் இருக்கிறது மத்திய அமைச்சர் சொன்னது அப்படிங்கிறத கூட நம்ம விட்டுலாம். அவங்க அரசியல் ரீதியாக எதிர்நிலையில் இருக்கிறாங்கன்னு. நீங்கள் கூட்டணி கட்சி என்டிஏல இருக்கீங்க. மத்திய அமைச்சர் உறுதியாக தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்றாரு. ஆனால் திரு ராமதாஸ் தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லோரையும் சந்தித்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார். திரு அமித்ஷா சொல்றதுல நம்பிக்கை இல்லையா உங்களுக்குமே? மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பொறுப்புள்ள அக்கறையுள்ள தமிழகத்தினுடைய நலனுக்காக தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றாலும் கூட்டணியில் இருந்து கொண்டிருந்தாலும் தமிழகத்தினுடைய தேவை கருதி தமிழ் மக்களினுடைய நலன் கருதி அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனை என்பது நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்றம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த எண்ணிக்கையை 888 இருக்கைகளை உயர்த்தி விட்டார்கள். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற அரசியல் சாசனத்தினுடைய சரத்து 82 படி 2 முறை அரசியல் திருத்தங்கள் 42வது திருத்தம் 82வது திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அப்பொழுது அவர்கள் செய்தது என்னவென்று சொன்னால் 1970ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் காரணமாக இதை மாற்றி அமைத்தால் பல மாநிலங்களுக்கு ஆபத்து ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் என்பதை நன்கு உணர்ந்து புனிர்ந்து கொண்ட மறைந்த பிரதமர்கள் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் இந்த எண்ணிக்கை மாற்றுவது தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தார்கள். இப்பொழுது 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படி 2026இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கைகள் மறு வரையறை செய்யப்படும். இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய காலம் என்பது 1934. 26ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறேன் 29க்குள்ளாக மறுவரை என்பதை நடத்தி முடிக்கப்பட்டு மீண்டும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இதை நடத்துவதற்கு சாத்தியம் இருக்காது. ஆனால் 2034 நடக்க போகக்கூடிய நிகழ்விற்காகத்தான் இப்பொழுது நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்து பாதிப்பு என்ன என்பதை தமிழக மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை 30%, அதாவது 1/3 விழுக்காடு என்று உயர்த்துகிறார் என்று சொன்னால் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு 52 இடங்கள் கிடைக்கும். இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 888ஆக உயர்த்தப்படுகிறது என்று வைத்துக் கொண்டால் தமிழகத்திற்கு 64 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இருக்கை கிடைக்கும். நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 1/3 விழுக்காடாக உயர்கிறது என்று சொன்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இங்கே என்ன ஒரு சதி என்பதையே வைத்துக் கொள்வோம், அதை ஒரு வார்த்தையாக கூட பயன்படுத்தலாம். ஏனென்றால் என்ன நடக்கும் என்ற அச்சம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது 2026ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்தியாவினுடைய மக்கள் தொகை 142 கோடி என்று உயரும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேச மாநிலம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலம் இந்த 2 மாநிலங்களில் மட்டுமே 70 இடங்களை உயர்த்த முடியும். அதே போன்று ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 70 இடங்கள் என்றால் 140 இடங்களை வெறும் 5 மாநிலங்களில் மட்டுமே உயர்த்த முடியும். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் பாதிப்பு அல்ல. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய இந்த மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பில் தென்னிந்தியாவினுடைய கூட்டமைப்பில் இந்த மறு சீரமைப்பின் மூலமாக வெறும் 15 இடங்கள் மட்டுமே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். என்ன சொல்வார்? தேவையில்லாதது, இதெல்லாம் தேவையில்லாம அரசியல் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தலைவர்கள் தான் இதை விளக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த விவாதத்தில் பல தொலைக்காட்சி விவாதங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், வரவேற்கிறோம். ஆனால் இவர்கள் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாரதிய ஜனதா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருப்பவருடன் பேசி
தமிழகத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், எங்களுக்கு வேண்டும் என்று தமிழகத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்ல போகிறார்களா, அல்லது உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் நடக்க போற நன்மைக்காக மத்திய அரசை ஆதரிக்க போகிறார்களா? இது முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலளித்து விட்டால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்காத இயக்கங்கள் கூட அவர்களோடு அமர்ந்து பேசக்கூடிய சூழலை மும்மொழி கொள்கையிலும் இந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை உயர்த்துவதிலும் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு ஏற்பாடு செய்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொன்னால், அதோடு மும்மொழி கொள்கைக்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒரு குழப்ப நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று தமிழக அரசு சொல்கிறது. அது இருக்கிறதா இல்லையா என்ற ஒப்புதலை மத்திய அரசிடம் பெறுவதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முக்கியமான கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக இன்று தமிழக அரசால் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் தமிழக அரசோடு நாங்கள் எல்லா நிலையிலும் இணைந்து தமிழகத்தினுடைய உரிமையை நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் துணை நிற்போம். அதே வேளையில் தமிழகத்திற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், கூட்டணி என்று சொன்னாலும் கூட எங்கள் உரிமையை மீட்பதற்காக அதற்காக மக்களோடு இணைந்து போராடுவதற்கும் நாங்கள் தயாராக இருப்போம்.